கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் அவருடைய கிருபையினால் ஒரு புதிய வாரத்தை இந்த நாள் நம்மை காண பண்ணியிருக்கிறார். இந்த புதிய வாரத்தில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் லூக்கா 13ஆம் அதிகாரம் 12வது வசனம். உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய். ஆமேன். கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நம்முடைய பலவீனத்தினின்று கர்த்தர் நம்மை விடுதலையாக்குகிறார். விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லுகிறார், பாஸ்ட் டென்ஸில் சொல்லுகிறார். அப்போ நமக்குள்ள பலவீனங்கள் காணப்படுகிறதா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நமக்குள்ள 2 விதமான பலவீனங்கள் காணப்படும். ஒன்று சரீரப்பிரகாரமான பலவீனங்கள், இன்னொன்று நம்முடைய ஆட்டிடியூடில், கேரக்டரில் இருக்கிற குணாதிசயங்களில் காணப்படுகிற பலவீனங்கள். இது 2யுமே ஆண்டவர் பலவீனமாக தான் பார்ப்பார். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அதிகமாக நம்ம கோவப்படுறோம், அதிகமாக நம்ம முன்கோபப்பட்டு செயல்பட்டு விடுகிறோம் அப்படின்னா கூட அது கூட நம்ம கேரக்டரில் இருக்கிற ஒரு பலவீனம் தான். சரீர பலவீனம் நமக்கு நல்லாவே தெரிந்துவிடும். நமக்கு ஏதாவது வலி ஏற்பட்டாலோ வேதனை ஏற்பட்டாலோ சரீரத்தில் நாம் பலவீனமாக என்ன செய்து விடுகிறோம், அதை உணர்ந்து விடுகிறோம், அப்படி தானே? ஆனால் அந்த கேரக்டரில் இருக்கிற பலவீனம் நம்மளுக்கு என்ன செய்கிறது இல்லை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நிறைய டைம் நம்மளால் கண்டுபிடிக்க முடிகிறதே இல்லை. அதிகமாக கோவப்படுவோம், சில பேர் எரிச்சல் படுவோம். கேரக்டரில் இந்த மாதிரி பலவிதமான பலவீனங்கள் நமக்குள்ளே காணப்பட்டு கொண்டே இருக்கும். நமக்குள்ளே அது காணப்படும். அதனால் நமக்கு அது தெரிகிறது கிடையாது. பட் ஆண்டவரை நம்ம சார்ந்து கொண்டோமானால் நம்ம கேரக்டரில் இருக்கிற பலவீனங்களை கூட தேவன் என்ன செய்வார் தெரியுமா? நமக்கு காண்பித்து கொடுப்பார். பாருங்கள், இன்றைக்கு இந்த வாரத்தில் நமக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பலவீனத்தினின்று நீ விடுதலையாக்கப்பட்டாய். ஆமேன். அப்போ அதை சரீரப்பிரகாரமாக நீங்கள் ஒருவேளை பலவீனப்பட்டு காணப்பட்டு கொண்டிருந்தாலும் அந்த பலவீனத்திலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்குகிறார். அடுத்ததாக கேரக்டரில் இப்படிப்பட்ட பலவீனங்களை கொண்டு நம்ம அது நிமித்தம் பல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி கொண்டிருந்தாலும் நம்முடைய கேரக்டரை மாற்றும்படியாக தேவன் அதிலேயும் நம்முடைய பலவீனத்தை நீக்கும்படியாக என்ன செய்கிறார்? விரும்புகிறார். அப்போ தேவன் நம்முடைய பலவீனத்தை நம்ம இடத்துலேருந்து என்ன செய்ய விரும்புகிறார்? விடுதலையாக்க விரும்புகிறார். அப்போ நம்ம விடுதலையாக என்ன செய்யணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த பெதஸ்தா குளத்தின் அருகில் 38 வருடமாக வியாதியாக கிடந்த ஒரு மனுஷன் இருந்தான். அவன்கிட்ட போய் ஆண்டவர் என்ன கேட்குறார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவன் சுகம் பெற விரும்புகிறியா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் போய் என்ன செய்கிறார்? அவன்கிட்ட போய் கேட்கிறார். அவனுடைய விருப்பத்தை கேட்கிறார். அப்போ விடுதலையாக வேண்டும் என்றால் நம்முடைய விருப்பம் மிகவும் அவசியமாக இருக்கிறது. நாம் முதலாவதாக நம்முடைய கேரக்டருக்கு பலவீனமாக இருந்தாலும் சரி, சரீர பலவீனமாக இருந்தாலும் சரி, அதில் ஒருவேளை நம்ம பழகி போய் விட்டோமானால் என்ன செய்ய மாட்டோம்னா, நம்ம அதை விரும்ப மாட்டோம். ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு நம்முடைய பலவீனத்திலிருந்து நாம் விடுதலையாக விரும்ப வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அந்த பெதஸ்தா குளத்தில் இருந்த மனுஷன்கிட்ட போய் ஆண்டவர் இதைத்தான் கேட்பார். அதே போல தான் இன்றைக்கு நம்மக்கிட்டையும் கேட்கிறார், நாம் விடுதலையாக விரும்புகிறோமா என்று ஆண்டவர் கேட்கிறார். அப்போ முதலாவதாக விடுதலையாக தேவன் நம்மக்கிட்ட அடிப்படையாக எதிர்பார்ப்பது, நாம் விடுதலையாக விரும்ப வேண்டும். அந்த கேரக்டர்லாம் எனக்குள்ளே மாறணும்னு நம்ம விரும்பணும். இந்த சரீர பலவீனம் நமக்குள்ளே மாறணும், மாறி நான் பிரிஸ்காக இருக்கணும், நான் ஆக்டிவாக கிரியை செய்யணும், ஆண்டவருக்காக ஓடணும் அப்படிங்கிறத நம்ம விரும்ப வேண்டும். அப்படி விரும்பும் போது தேவன் என்ன செய்வார்? நமக்கு விடுதலையை கட்டளையிடுவார். நம்முடைய சூழ்நிலைகள் ஒருவேளை நம்மளை பலவீனப்படுத்தி வைத்து கொண்டிருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து நாம் விடுதலையாக வேண்டும் என்று விரும்ப வேண்டும். ஒருவேளை சூழ்நிலையாக இருக்கலாம், கேரக்டரில் காணப்படுகிற பலவீனமாக இருக்கலாம், சரீரப்பிரகமாக பலவீனமாக இருக்கலாம். இதிலிருந்து முதலாவதாக நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதிலிருந்து விடுதலையாக நீங்கள் விரும்பணும். அப்படி விரும்பும்போது தேவன் உங்களுக்கு விடுதலையை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, விரும்பணும், செகண்டு விசுவாசிக்கணும். முதலாவதாக நீங்கள் உங்கள் பலவீனத்திலிருந்து விடுதலையாக விரும்ப வேண்டும். அதற்கப்புறமாக நீங்கள் ஆண்டவரை, அவர் என்னை விடுதலையாக்குவார் அப்படிங்கிறத நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். உங்களுடைய விருப்பமும் உங்களுடைய விசுவாசமும் இணையும் போது அது உங்கள் வாழ்க்கையில் உங்களை கட்டி வைத்திருக்கிற எந்த பலவீனமாக இருந்தாலும் சரி, அது உங்களுக்கு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, போராட்டமாக இருந்தாலும் சரி, பிரச்சனையாக இருந்தாலும் சரி, சரீர பலவீனமாக இருந்தாலும் சரி, கேரக்டரில் காணப்படுகிற பலவீனமாக இருந்தாலும் சரி, அதிலிருந்து தேவன் விடுதலையை கொடுத்து உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். உங்களை விடுவித்து ஒரு விடுதலை உள்ள வாழ்க்கை உங்களை வாழ வைக்க தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதனால் கர்த்தர் உங்களுக்கு அடிப்படையாக இன்றைக்கு சொல்லித்தருவது, உங்கள் பலவீனத்திலிருந்து நீங்கள் விடுதலையாக, உங்கள் சூழ்நிலையிலேருந்து நீங்கள் விடுதலையாக, சரீர பலவீனம், கேரக்டர் பலவீனம் எல்லாத்துலேருந்து விடுதலையாக முதலாவது நீங்கள் அதை விரும்பணும். அதை தேவனிடத்தில் உங்கள் விருப்பத்தை சொல்லணும், அதை ஒத்துக்கொள்ளணும். உங்கள் பலவீனத்தை தேவனிடத்திலிருந்து ஒத்துக்கொள்ளணும். அதில் அவருடைய கிருபையை நீங்கள் நாடணும். அப்படி கிருபையை நாடும்போது, உங்கள் பலவீனத்தில் அவருடைய கிருபை இறங்கும்போது உங்களுக்கு அதிலிருந்து ஒரு விடுதலை உண்டாகும். விசுவாசம் வரணும் உங்களுக்கு. அதில் என்ன செய்யணும்? அது ஒரு விசுவாசம் வரணும். ஆண்டவனை கண்டிப்பாக நான் ஆண்டவர்கிட்ட
சொல்லிட்டேன், இந்த பலவீனத்திலிருந்து என்னை விடுதலையாக்குவார் அப்படிங்கிற ஒரு விசுவாசமும் ஒரு விருப்பமும் அவருடைய கிருபையும் இணையும் போது உங்களுக்கு நிச்சயமாக அந்த காரியங்களில் ஒரு பலத்த விடுதலையை தேவன் கட்டளையிட்டு சுதந்திரமாக தேவன் ஜெயித்து முன்னேற உங்கள் காரியங்களில் தேவன் உதவி செய்வார். ஆமேன். நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படியே சரீர பலவீனத்தோடு, கேரக்டர் பலவீனத்தோடு, சூழ்நிலைகளை காணப்படுகிற கட்டுகள் நிமித்தமாக பலவீனப்படுத்தப்பட்டவர்களாய் காணப்படுகிற உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒவ்வொருவர்களையும் நீர் விடுதலையாக்க வேண்டுமென்று நான் ஜெபிக்கிறேன். விடுதலையாக நீர் ஆண்டவரே இயேசப்பா, அவர்களுக்குள் ஒரு விருப்பத்தை நீர் உண்டு பண்ணுவீராக, விசுவாசத்தை கொடுப்பீராக. உம்முடைய கிருபையை அந்த பலவீனத்தில் நீர் கட்டளையிடுவீராக. கட்டளையிட்டு தகப்பனே, அந்த பலவீனங்களிலிருந்து பரிபூர்ணமான விடுதலையை பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள சுதந்திரமாக ஜீவிக்க தேவனாகிய கர்த்தர் கிருபை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். இந்த நாளில் பல பிள்ளைகளை இந்த வார்த்தையின் மூலியமாக நீர் விடுதலையாக்கி இருக்கிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த வார்த்தையின்படி இந்த வாரத்தில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.